வாயை தொடங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் முன்னாடி கூட நம்மளோட பால்டாயில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்களே பாத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வாயை திறந்தோடனே ஜட்டியில உச்சா போன மாதிரி தலைவன் எதிர்வே உட்கார்ற. நண்பர்களே, இன்னைக்கு இந்த பால்டாயில் உதய போட்டு தான் பொழக்க போறோம். இல்ல நான் பொழக்கத்தோட விஜயனா இல்ல சிஎம் விஜயனா வந்து பொழந்துட்டாப்புல. அதை பத்தி நீங்க பேச போறோம். டிவிக்கு அப்டேட்லாம் வேணா பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயோ என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாரோ, எப்படி எல்லாம் வச்சு செய்ய போறேன்ற ஒரு பயத்துல உதவாநிதி புச்சிட்டு ஓடி போட்டாங்க. அந்த கூட்டமே ஒண்ணுமே கேட்கலீங்க. சின்னதா ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொன்னா போல நம்ம தளபதி விஜய் அவர்கள் இல்ல சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே பேச விடல. நீங்க எப்படி அதை பேசலாம், நீங்க எப்படி இப்படிலாம் பேசலாம். அந்த கூட்டத்துல உங்களுக்கு தெரியும் ஊபிஸ் கூட்டம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத. இவங்க ஆக்சுவலா வந்து நேத்தே தான் பிளான் பண்ணிட்டானுங்க. நாளைக்கு எப்படி விஜய் அவர்கள் பேசுவாரு, பேசின உடனே நம்ம எல்லாமே கூட்டத்தை கழிச்சு ஓடிடணும், அதுக்காக ஒரு சாக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் தான் வெளியே விட்டாப்புல. வெளியே விட்டா உடனே தெரிச்சுட்டு ஓடுறாங்க எல்லாரும். எப்படியே சத்தம் போட்டு இந்த கூட்டம் கட்சியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க, சத்தம் போட்டாங்க. ஆனா வந்து அது எடுப்படல. அதுக்கப்புறமேட்டுக்கு வேலைக்கு நம்ம உலகம் போல ஓடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுகாலி பால்டாயில திரும்பி கூட பார்க்காம ஓடி போச்சு.